இந்த ஏழை பொண்ணு நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸை பாக்குறா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா பக்கத்துல போறா. அப்ப அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, உன்னாலலாம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க முடியாது, ஒழுங்கா இருந்து ஓடுன்னு சொல்லி இந்த பொண்ணை துரத்துன்னு போறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் வேலை செய்யறா. அப்படி வேலை செய்யும் போது அந்த பொண்ணோட காலை தூக்கிட்டு டேபிள கிளீன் பண்ணிட்டு டிவி பாத்துக்கு இருக்கா. அப்ப டிவியை பார்த்து அதிர்ச்சியில அந்த பொண்ணோட காலை தூக்கி பக்கெட்ல போட்டுடுறா. இதனால அந்த பொண்ணு கடுப்பாகி, உன்னால நான் கேம்ல அவுட் ஆயிட்டேன், உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு காரி துப்பி ரிமோட்டை விட்டு இந்த பொண்ணு மூஞ்சிலே அடிச்சிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் நடந்து வரும்போது அந்த இடத்துல அந்த ட்ரெஸ் இருக்கு. உடனே ட்ரெஸ்ஸை பாக்குறதுக்காக பக்கத்துல போகும்போது வாட்ச்மேன் சொல்றாரு, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க வரக்கூடாது, ஒழுங்கா இருந்து போயிருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கேவலமா திட்டிக்கு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஓனர் வந்து சொல்றாரு, என்ன பிரச்சனை, உனக்கு என்னமா வேணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு. அப்ப ஓனர் சொல்றாரு, இந்த ட்ரெஸ் 7000 ரூபான்னு. இதை கேட்ட இந்த பொண்ணு எங்கி போயிடா. அப்ப வாட்ச்மேன் சொல்றாரு, ஒன்னாலலாம் செத்தாலும் இதை வாங்க முடியாது, இங்க இருந்து ஓடுன்னு சொல்லி இந்த பொண்ணை துரத்தி நிற்பாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்படியாவது இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிக்கிறா. சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை கூட விற்கிறா. அப்படி விற்கிற மூலியமா அந்த பொண்ணு கொஞ்சம் பணம் கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட சொல்லிட்டு வரா, எனக்கு அந்த சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும், ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றா, நீ கவலைப்படாத, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து பாத்துட்டு சொல்றாங்க, என்னோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனனால பிளட் ரொம்பவே போயிருச்சு, ஏ குரூப் பிளட்ல அட்டைக்கு என்னோட பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போய் பிளட் கொடுக்குறா. பிளட் கொடுத்தனால அந்த அம்மா சொல்றாங்க, ஓனாலதான் என் பையன் பொழைச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இந்த பணம் வேணாமா, ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதனால இதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறேன், மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து வரா. அதுக்கப்புறமா அந்த கடைக்கு போகும்போது வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க போறேன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, எங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வாட்ச்மேன் உள்ள விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போயிட்டு ஓனர்ட்ட பணத்தை கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வெளியில வரும்போது வாட்ச்மேனுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஓனரோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், இன்னைக்கு என்னோட பொண்ணோட பிறந்தநாள், அதனால ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது. அந்த கார்ல இந்த பொண்ணு மேரேஜ் பண்ற அந்த பையன் வரான். அப்ப அந்த இடத்துல இந்த பொண்ணு சொல்றா, துளசி புலவர் எடுத்துட்டு வான்னு. உடனே இந்த பொண்ணு அந்த சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு புலவர் எடுத்துட்டு வரா. இதை பார்த்தோன்னு இந்த பையன் ஆடி போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, இவளுக்கு யார் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்ததுன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, நான் ஒன்னும் வாங்கி கொடுக்கலன்னு. அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையே பாத்துக்க இருக்கான். இந்த பக்கமா அந்த அம்மா சொல்றாங்க, என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடிய லக்கி ஆள் ராபின் தான் சொல்லிட்டு ராபினை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டா ராபினை காணா. எங்க ராபின் சொல்லி பார்த்தா இந்த பக்கமா ராபின் இந்த பொண்ணு கூட பேசிக்கி இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்து கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா துளசின்னு சொல்லி பேரை கூப்பிட்டோன்னு இந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் துளசி அந்த பையனை பத்தி நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கண்ணாடி பாட்டில விட்டு இந்த பொண்ணோட தலையிலே அடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்றா, எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார நாயினி என்ன தைரியம் தான் ராபினை மயக்கிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அடி அடின்னு அடிச்சு கடைசியா அந்த பொண்ணை கொன்னுடுறாங்க.